ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி. நான் உங்கள் அரவிந்த். Xiaomi கிட்ட இருந்து Xiaomi 12i சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸுக்கு இப்போ IMDA சர்டிஃபிகேஷன் கிடச்சிருக்கு. அதனால் ரொம்பவே கூடிய சீக்கிரம் இந்தியன் மார்க்கெட்டில் Xiaomi 12i சீரிஸ் வரப்போகுது. பட் என்ன மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது, எப்போ இந்த ஸ்மார்ட் ஃபோனை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற அந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த ஷவுமியோடைய ஐ சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்போவுமே ரெட்மி கிட்ட இருந்து சைனாவில் அவங்க லான்ச் பண்ணக்கூடிய ரெட்மி நோட் சீரிஸ் அதில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஷவுமி ஐ சீரிஸ்க்கு கீழே எடுத்துகிட்டு வருவாங்க. இதுக்கு முன்னாடி வந்த ஷவுமி 11i ஹைப்பர் சார்ஜ் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸுமே கூட சைனாவில் ரெட்மிக்கு கீழே லான்ச் ஆன ரெட்மி நோட் 11 ப்ரோ, நோட் 11 ப்ரோ ப்ளஸ் அந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்தியன் மார்க்கெட்டில் அப்படியே ஷவுமி பிராண்டிங்க்கு கீழே ஷவுமி 11i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற மாதிரி ரீபிராண்ட் பண்ணி கொண்டு வந்துருப்பாங்க. அதே மாதிரி தான் இப்போ வரக்கூடிய இந்த ஷவுமி 12i சீரிஸுமே ரீசெண்டாக சைனாவில் லான்ச் பண்ண ரெட்மி நோட் 12 சீரிஸ்க்கான அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில் Xiaomi 12i இந்த வாட்டி ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகுது. Xiaomi 12i அப்படின்ற ஸ்மார்ட் ஃபோன் அண்ட் Xiaomi 12i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை பற்றின லீக்ஸ் தான் இப்போதைக்கு வந்திருக்கு. அண்ட் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனும் ரெட்மி கிட்ட இருந்து சைனாவில் லான்ச் ஆன ரெட்மி நோட் 12 ப்ரோ அண்ட் ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் 5G அப்படின்ற இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்க. அந்த வகையில் ரெட்மி நோட் 12 ப்ரோ, நோட் 12 ப்ரோ ப்ளஸ் இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே நமக்கு ஆல்ரெடி தெரியும். சைனாவில் லான்ச் ஆயிடுச்சு அப்படின்றதுனால ஸோ அதே டிக்டோவான ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்த Xiaomi 12i சீரிஸ்க்கான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்க போகுது. அதில் இந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கான அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் டீடைல்ஸ் பற்றி இப்போ நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் இந்த Xiaomi 12i சீரிஸில் Xiaomi 12i அண்ட் Xiaomi 12i ஹைப்பர் சார்ஜ் ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் இருக்குன்னு சொல்லிட்டேன். இதில் Xiaomi 12i பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 12 ப்ரோ இந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ண போறாங்க. அண்ட் இதில் இருந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டிஸ்பிளே 6.67 இன்ச்சஸ்க்கான OLED டிஸ்பிளே 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட்டோட ரெட்மி நோட் 12 ப்ரோல கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்தியன் மார்க்கெட்டில் Xiaomi பிராண்டிங் கீழே வரும்போது அந்த OLED டிஸ்பிளேக்கு பதில் AMOLED டிஸ்பிளே அப்படின்னு மென்ஷன் பண்ணி கொண்டு வருவாங்க. மற்றபடி வித்தியாசம் எதுவும் இருக்காது. அதே மாதிரி 240 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட், HDR10+க்கான சர்டிஃபிகேஷனோட இருக்கக்கூடிய ஒரு 10 பீட்கான AMOLED டிஸ்பிளே அப்படின்ற மாதிரியான இந்த டிஸ்பிளே ஃபீச்சரோட தான் இந்த Xiaomi 12i ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு மார்க்கெட்டில் இருக்க போகுது. அண்ட் இந்த மொபைலுக்கான பேட்டரி அப்படின்னு பார்க்கும்போது 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி கொடுக்க போறாங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இருக்க போகுது. அண்ட் மொபைலுடைய ப்ராசஸர் அப்படின்னு வரும்போது லேட்டஸ்ட்டாக MediaTek Dimensity ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கக்கூடிய MediaTek Dimensity 1080 அப்படின்ற இந்த ஒரு சிப்செட் தான் யூஸ் பண்ண போறாங்க. இது ஒரு 5G சிப்செட்டும் கூட. அண்ட் இதில் UFS 2.2க்கான ஸ்டோரேஜ், LPDDR4X RAM டைப் மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்க போகுது. அண்ட் மொபைலுக்கான கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது பின்பக்கம் ஆஸ் யூஷுவல் 3 கேமரா. பட் இதில் பிரைமரி கேமரா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட 50 மெகா பிக்சலுக்கான Sony IMX766க்கான இந்த ஒரு சென்சார் யூஸ் பண்ண போறாங்க. இது போக 8 மெகா பிக்சல் அல்ட்ராவைட், 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ சென்சார் அப்படின்ற மாதிரியான கேமரா செட்டப் இருக்க போகுது. முன்பக்கம் செல்ஃபி கேமரா ஆஸ் யூஷுவல் அதே 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுக்க போறாங்க. அண்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான எப்பவும் போல தான் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான கிடையாது, சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ்க்கான தான் கொடுக்க போறாங்க. அதோட டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், டால்மி அட்மாஸ்க்கான சப்போர்ட் மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்க போகுது. டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் இருக்காது, 3.5mm ஆடியோ ஜேக் இருக்காது. அண்ட் ஆண்ட்ராய்ட் 12க்கான அப்டேட்டட் OSோட MIUI 13க்கான UIயோட இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் பிரைசிங்ல மோஸ்ட்லி 21K இல்ல 22K மாதிரியான பிரைசிங்க்கு 6GB 128GBக்கான பேஸ் வேரியன்ட்டோட இந்த Xiaomi 12i ஸ்மார்ட் ஃபோன் இந்தியன் மார்க்கெட்டில் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த வகையில் ரெட்மி நோட் 12 ப்ரோ சைனாவில் லான்ச் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோனை அப்படியே இந்தியன் மார்க்கெட்டில் Xiaomi 12i அப்படின்ற நேமில் வரப்போகுது. அதே மாதிரி இந்த Xiaomi 12iல ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற ஒரு ஸ்மார்ட் ஃபோன், இதுக்கு முன்னாடி Xiaomi 11i ஹைப்பர் சார்ஜ் பார்த்துருப்போம். ஸோ அதே மாதிரி இங்கே ஹைப்பர் சார்ஜ்க்கான ஸ்மார்ட் ஃபோனும் இருக்க போகுது. பட் இந்த Xiaomi 12i ஹைப்பர் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் ரெட்மி நோட் 12 ப்ரோ ப்ளஸ் சைனாவில் லான்ச் ஆன அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ண போறாங்க. அண்ட் இந்த ஹைப்பர் சார்ஜுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜிங்கை மட்டும் அவங்க இம்ப்ரூவ் பண்ண போகிறதுல கேமரா செட்டப்லேயும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்க போகுது. அந்த வகையில் இந்த Xiaomi 12i ஹைப்பர் சார்ஜ் பொறுத்த வரைக்கும் டிஸ்பிளே நம்ம Xiaomi 12iல பார்த்த மாதிரி அதே மாதிரியான 120 ஹெர்ட்ஸ்க்கான OLED டிஸ்பிளே, 10 பீட்கான டிஸ்பிளே, டால்பி விஷன், HDR10+க்கான சர்டிஃபிகேஷன் மாதிரியான சப்போர்ட்டோட எல்லாம் இருக்க போகுது. அது போக ப்ராசஸரும் நம்ம அதில் பார்த்தா Dimensity 1080 அப்படின்ற அந்த ஒரு 5G சிப்செட் தான் இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. சேஞ்சஸ் எங்கே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங். இங்கே பேட்டரி கெப்பாசிட்டி அதே 5000 mAhக்கான பேட்டரி கெப்பாசிட்டி தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் மட்டும் 120 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் இந்த Xiaomi 12i ஹைப்பர் சார்ஜுக்கான ஸ்மார்ட் ஃபோனில் இருக்க போகுது. ஸோ 120 வாட்ஸ்க்கான ஹைப்பர் சார்ஜ் இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனில் நமக்கு கொடுப்பாங்க. அண்ட் இது போக கேமரா செட்டப்லையும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்றது இருக்க போகுது. அந்த வகையில் Xiaomi 12iல இருக்கிற மாதிரியான அதே மாதிரியான கேமரா செட்டப் தான் இதுலையும் இருக்க
போகுது. பட் ஆனால் அதில் இருக்கும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ண அந்த 50 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா IMX 766 இருக்கக்கூடிய அந்த ஒரு கேமராவை மட்டும் தூக்க போறாங்க. அதை தூக்கிட்டு அதுக்கு பதிலாக இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய 200 மெகா பிக்சலுக்கான ஒரு சாம்சங் சென்சாரை இந்த ஸ்மார்ட் போன்ல இன்க்ளூட் பண்ண போறாங்க. அண்ட் இதுலயும் OIS-க்கான சப்போர்ட் இருக்க போகுது. மற்றபடி அதுல இருந்த மாதிரியே 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் 2 மெகா பிக்சலுக்கான மேக்ரோ அப்படின்ற அதே கேமரா செட்டப் தான். அண்ட் முன்பக்கம் செல்ஃபி கேமரா அதே மாதிரியே 16 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அப்படின்ற இந்த ஃபீச்சர்ஸ்லாம் காமனா இருக்க போகுது. அந்த வகையில் Xiaomi 12i இருந்து இந்த Xiaomi 12i ஹைப்பர் சார்ஜ்ல இந்த 200 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்க போகுது. அதே மாதிரி 120 வாட்ஸ்க்கான சார்ஜிங் அப்படின்ற இந்த ஒரு சப்போர்ட்டும் ஒரு இம்ப்ரூவ்மெண்டா இருக்க போகுது. இந்த ரெண்டு இம்ப்ரூவ்மெண்டோட Xiaomi 12i ஹைப்பர் சார்ஜ் அப்படின்ற ஸ்மார்ட் போன் இந்தியன் மார்க்கெட்ல வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் Xiaomi 12i நம்ம என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்க போகுது. பிரைசிங் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போனுக்கு 27,000 இல்ல 28,000 அப்படின்ற மாதிரியான பிரைசிங்க்கு அதே மாதிரியே பேஸ் வேரியண்டா 6GB 128GB வேரியன்ட் செட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்புகள் இப்போதைக்கு இருந்துட்டு இருக்கு. மற்றபடி லான்ச் ஆகும்போது தான் எக்ஸாக்டா என்ன பிரைசிங் கொண்டு வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கணும். பட் மோஸ்ட்லி பிரைசிங்ல முன்ன பின்ன இருக்கலாம். ஆனா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நம்ம இந்த வீடியோல மென்ஷன் பண்ண இந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் ஆல்மோஸ்ட் இந்த Xiaomi 12i சீரிஸ்க்கான ஸ்மார்ட் போன்ஸ்ல இருக்க போகுது. அண்ட் லான்ச் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எப்ப லான்ச் அப்படின்ற அந்த டீடைல் எதுவும் நமக்கு தெரியல. பட் மோஸ்ட்லி இந்தியன் மார்க்கெட்ல இந்த ஸ்மார்ட் போன் டிசம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல இல்ல மேபி இன்னும் ஸ்பீடா கொண்டு வரணும் நினைச்சாங்கன்னா நவம்பர் எண்ட்ல மோஸ்ட்லி இந்த ஸ்மார்ட் போன் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான சில பேச்சுவார்த்தைகள் சில லீக்ஸ் தான் இப்போதைக்கு இருந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் Xiaomi 12i எப்ப லான்ச் ஆகுது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். பட் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன் Redmi Note 12 Pro and Note 12 Pro Plus சைனால லான்ச் ஆன அந்த ஸ்மார்ட் போன் ரீபிராண்ட் அப்படின்றதுனால நாம இந்த வீடியோல மென்ஷன் பண்ண மாதிரியான இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட தான் இந்த Xiaomi 12i சீரிஸ் இந்தியன் மார்க்கெட்ல வரப்போகுது. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட Xiaomi 12i சீரிஸை எவ்வளவு பேர் எதிர்பார்க்குறீங்க, உங்களுடைய வெயிட்டிங் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க.